எப்பொழுதும் நான் என் பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்துவிட்டு பேச்சை தொடங்குவது வழக்கம். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. என்னுடைய பேராசை என்ன தெரியுமா? இந்த சில நிமிடங்களில் இந்த சிறிய உதடுகளில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான சொல் உதிர்ந்து விட வேண்டும் என்பதுதான். என்ன சிரமம் தெரியுமா? நான் பேசுவேன் தான், உங்களுக்கான சொல்லாகத்தான் அது இருக்கும். ஆனால் யாராவது லேட்டாக வருவாங்க, அவங்கள வேடிக்கை பார்க்க திரும்புவீங்களா? அது அப்படி போயிடும். மறுபடியும் அது ஒரு சுற்றி யார் வாயிலிருந்து வெளியில் வரணும்னா ஒரு 30-40 வருஷம் ஆகிடும். வாழ்க்கையில் கவனம் சிதறுகின்றவர்கள் மிகப்பெரிய வெற்றியின் வாய்ப்புகளை இழக்கிறார்கள். அதனால் வினாடிகளை கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். சில நிமிடங்கள் தான் பேச போகிறேன். என்ன தெரியல, இந்த திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர் இங்கெல்லாம் வந்தோம்னா ஒரு விதமாக எனக்கு ஈரல் பதறும். என்ன காரணம் தெரியுமா? என்னுடைய தகப்பனார் ஒரு உருது கவிஞர். என்ன முஷாயரா இருந்தாலும், எந்த ஒரு இந்த எல்லாரும் சேர்ந்து இசைக்கின்ற அந்த நபிகள் நாயகத்தினுடைய மீலாது நபியினுடைய நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அப்பா சென்னையிலேருந்து புறப்பட்டு இங்கே தான் வருவார். இது இசையாலும் கவிதையாலும் நிரம்பி இருக்கக்கூடிய மண். இது சாதாரண மண் அல்ல. இது இலக்கியத்தையும் கலையையும் பண்பாட்டையும் ரசிக்கக்கூடிய மண், உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய மண். இந்த பழமையான அந்த மண்ணில் நின்று கொண்டு என் சிந்தனைகளை கொஞ்சம் விரிக்கிறேன். புத்தகத்தை வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழக அரசு தொடர்ந்து தமிழக மக்களுக்கு புத்தக திருவிழாக்களின் மூலம் தந்து கொண்டிருக்கிறார்கள். பபாசி நிறுவனத்துடன் சேர்ந்து நிர்வாகத்துறை மிகச் சிறப்பாக இந்த விழாவை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. நான் எல்லாம் இன்றைக்கு இங்கு வந்துவிடவே முடியாதபடிக்கான உடல் நல நெருக்கடி. என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனாலும் புறப்பட்டு வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. புத்தகங்களையும் இந்த மண்ணின் மக்களையும் கல்வியையும் புத்தக வாசிப்பையும் நேசிக்கக்கூடியவள் நான் என்பதற்காக எல்லா தடைகளையும் கடந்து உங்கள் மத்தியில் சில வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிறேன். இப்ப நான் பேசுறேன், சில பேர் ரெக்கார்ட் பண்றீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. 1/2 மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். நம்மளை விட லைவே போயிட்டு இருக்கு, நம்மளை விட சூப்பரா எடுப்பாங்க. இதுல என்ன தெரியுமா பிரச்சனை? நான் பொதுமக்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இது வரைக்கும் என்ன எதில் பார்க்குறீங்க? இன்னைக்கும் இதுலயே பார்க்கணுமா? நேரில் வந்திருக்கேன்ல, சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு ஃபுல்லாக கேளுங்க. உங்களுக்காக தான் வந்திருக்கேன், உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், பேசுவதற்காக வந்திருக்கிறேன். பாருங்க, புத்தகம் இருக்கு இல்லையா? நான் யோசிச்சு பார்த்திருக்கேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி தொடங்கியது, எவ்வளவு எளிமையான மனிதர்கள் என் தாயும் தகப்பனும், தமிழ் சூழலே கிடையாது. ஆனாலும் இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்ததற்கு என்ன காரணம்? அந்த ரகசியம் ஒன்று உண்டு. சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்குகின்ற ஒரு 70 ஆண்டுகள் புகழ்பெற்ற ஒரு மகளிர் கல்லூரியில், இப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் இணை பேராசிரியராக பணிபுரிகிறேன். முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன். பேச்சுக்காக 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு டிக்கெட்டையும் சொந்த செலவில் வாங்கினது கிடையாது. இப்போ வந்துட்டு போறதுக்கும் நிர்வாகம் தான் காசு கொடுக்குது. எப்படி இது ஏன் வாய்க்கிறது? என்னுடைய அம்மாவிடத்தில் யாரோ, என்னுடைய அப்பா வீட்டுக்கு போகும்போது நிறைய போர்வைகள், துண்டு இருக்குல்ல, இங்கே போத்தலை, சாதாரணமாக போடுவாங்கல்ல போர்வை, பொன்னாடை, அது நிறைய கொடுத்து அமைச்சிருக்காங்க. நிறைய பெண் குழந்தைகளாமே உனக்கு இதை எடுத்துகிட்டு போன்னு. எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அதை வாங்கியிருக்காங்க. இப்போ கூட சொன்னாங்க என் தாயார், அதை வாங்கி கையில் வச்சுட்டு யாருக்கோ பொறுத்துன்னு அதை கொண்டு வந்து கொடுக்குறீங்களே இப்படி கேட்டிருக்காங்க அப்பாட்ட. இப்போ பாரு, அதில் நடுவில் எந்து அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. அந்த ஒன்றை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அம்மா. மற்ற 4ஐயும் பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுட்டு, இந்த மாதிரி என் பிள்ளை சொந்தமாக எப்போ வாங்கும்? ஒரு கேள்விதான் பிரபஞ்சம் குறித்து கொண்டது. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று அவங்க குழந்தையே பிரபஞ்சம் தூக்கிருச்சு கையில். நினைக்கணுமே, பெரிய விஷயங்களை நினைக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து தொடங்குவது? எது நமக்கு மனத்தடையாக இருக்கிறது? நான் எப்பவுமே யோசித்து பார்ப்பதுண்டு, பெரிய விஷயங்களை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம், சின்ன விஷயங்கள்ல ஏன் சிக்கிறோம். இப்ப பாருங்க, இப்போ வரோம், போட்டோ பிடிக்கிறோமா? சினிமா துறை கலைஞர்கள், அரசியல் தலைவர்கள், செலிபிரிட்டிஸ், இவங்களுக்கெல்லாம் செல்ஃபி எடுக்கிறோமா? அந்த ஸ்கிரீன்ல 2 பேர் வராங்களா? அதுல ஒருத்தர் புகழ் பெற்றவரா இருக்கிறாரா? அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்லத்தான் வந்திருக்கேன். அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாது? எனக்கு எப்பொழுது தெரியுமா இந்த வைராக்கியம் வந்தது?
தோன்றீர் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஸ்கிரீன்ல என் மக்கள் இல்லையா, என் தாய் தகப்பன்மார்கள் இல்லையா, என் தமக்கைமார்கள் இல்லையா, என் தங்கைமார்கள் இல்லையா, என் மகள்கள் இல்லையா, என் மகன்கள் இல்லையா? நாம் சில விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து தொடங்குவது, இந்த சிந்தனையை எங்கிருந்து தொடங்குவது என்பதுதான் என்னுடைய இன்றைய பேச்சிற்கான சூட்சுமம், இன்றைய பேச்சிற்கான ரகசியம். உங்களுக்கு நான் இப்படி சொல்கிறேன், 1 கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டபோது மகாத்மா காந்தி என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு நூலகம் கட்டுவேன். பெரிய ஸ்டேட்மெண்ட், சும்மா ஸ்டேட்மெண்ட் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. யாரேனும் உயர்கிறார்கள் என்று சொன்னால் கூர்ந்து கவனிங்கள், அவங்கள பாராட்டிடாதீங்க, வியந்து பார்க்காதீங்க, கவனிங்க. ஐயா பேசினார், ஆம்பூர் கருணாநிதி ஐயா அவர்கள் பேசினார்கள். பாரதியை பற்றி பேசுகின்ற பொழுது பாரதியினுடைய எப்படி விரிவாக்கம், அவனுடைய கவிதைகளில் எப்படி விரிவாக்கம் செய்து கொண்டே அவன் போனான் என்று பேசுகின்ற பொழுது எனக்குள் அந்த கவிதைகளின் ஊடாக நான் பயணம் செய்ய தொடங்கினேன். எனக்கு சில கருத்துக்கள் வந்து சேர்ந்தன. தெரிந்திருந்த காரணத்தினால் பேச்சாளர்களுடைய பேச்சை என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் அவர் சொல்றார். அவர் சொல்லுகின்ற பொழுது அடுத்தது சொல்றார், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கென. அது அவருடைய அறிவின் விரிவாக்கம் அவர் சொன்னார். அவருடைய அடுத்த தலைமுறை தான் நான். தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை. எனக்கு வேற மாதிரி தோணுச்சு அந்த வார்த்தைக்கு விளக்கம். என்ன விளக்கம் தெரியுமா? காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். இப்படி பேசுறார் பாரதி. பாரதி பேசுவதை ஆம்பூர் கருணாநிதி அவர்கள் பேசுகிறார்கள். இப்ப நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் என்ன பாட்டு சொன்னேன் என்பதனை இங்கே இருந்த பேர்களில் ஒரு 40 விழுக்காடு பேர் தவறவிட்டீர்கள். என்ன காரணம்? யாரையோ வேடிக்கை பார்த்தீர்கள். ஆக்சுவலா அவர் கூப்பிட்டு தான் நானும் நீங்களும் வந்திருக்கோம். அவரை நாம் வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு இது புரிகிறது? என்ன காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தின் மீது கண்ணாக இருந்தால் மட்டுமே சில சிகரங்களை தொட முடியும். இப்படி சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு இல்லை. நான் உங்களுக்காக சொல்கிறேன். அவர் சொன்னார் இல்லையா, காணி நிலம் வேண்டும். ஐயா, காணி நிலம் வேண்டும் என்கின்ற பாட்டில் பாரதியினுடைய ஆழமான அறிவு ஏற்கனவே விரிவடைந்து இருந்ததாக நான் கருதுவேன். ஏனென்றால் அவன் கேட்டுக்கொண்டே வந்த அந்த எல்லா வேட்கைகளிலும் கடைசியாக ஒரு வேட்கையை வைத்தான். அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் என்று கேட்ட பாரதி, கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் என்று கேட்ட பாரதி, 10-12 தென்னை மரம் வேண்டும் என்று கேட்ட பாரதி, நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும் என்று கேட்ட பாரதி, அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும், என்னுடைய பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும், எங்கள் கூட்டுக்களியினிலே அங்கே ஒரு கவிதை தர வேண்டும், எல்லாம் கேட்ட பாரதி கடைசியா கேட்டான், அந்த காட்டு வெளியினிலே அம்மா உந்தன் காவல் உற வேண்டும். நான் பாரதியை வியந்து பார்க்கிறேன். எல்லா சொத்தம் கொடுத்துட்டியா, போயிட்டே இரு என்று சொல்லுகின்றவர்கள் மத்தியில், போகாத அம்மா, நீ எனக்கு காவலுக்கு இருப்பியா, நீ எனக்கு எல்லாம் கொடுத்த, என் காவலுக்கு இருங்கிறான் பாரதி பெரியவங்களை. அதையும் தாண்டி யோசிக்கிறேன். அவ கேட்கிறா, யோ நான் உன்னை பார்த்துட்டு இருந்தானா, இந்த பர்வீன் சுல்தான் அவ யார் பார்க்கறது, இந்த பார்த்திவராஜ் அவ யார் பார்க்கறது, இந்த டிஆர்ஓ மேடம் யார் பார்க்கறது, இதோ செல்வ குழந்தைகளாக இந்த மண்ணில் தமிழ் மரபில் பிறந்திருக்கிறார்களே, இந்த மக்களை யார் பார்ப்பதுன்னு கேட்ட உடனே பாரதி சொன்னா, அங்கதான் அவன் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு அங்கேயே போட்டான். அம்மா நீ என்ன பார்த்துக்கோ, உன் கடவுள் வேலையை என் பாட்டு பார்த்துக்கோ, என் பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும். அப்ப வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதை போய் லிங்க் ஆகுதா? இப்படி யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். நான் பேசுறதை பத்தியே யோசிக்கல. அதனால்தான் நல்ல பேச்சாளராக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அடுத்தவர்களை கவனிப்பது, கற்றுக்கொள்வது, நான் 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 என்கின்ற நிலையில் இருந்து நகர்ந்து போய் நான் இந்த வையகம் பயன் பெறுவதற்கு இந்த அறிவை எப்படி பயன்படுத்துவதுன்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உரம் மாதிரி தானா மரம் வளரும். பெரும் ரகசியம் அது. அதனால் தான் பாரதி கேட்டுக்கொண்டே இருக்கிறான், வல்லமை தாராயோ நில சுமை என வாழ்ந்திடல் புரிகுவையோ, நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, இதையெல்லாம் தருவதில் உனக்கு தடை ஏதும் உள்ளதோ கேட்கிறானா இல்லையா? இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது இல்லை. எனக்கு ஐயா பேச வச்சுட்டார். ஏன்னா அவ்வளோ கிடக்குது உள்ள. இப்போ நான் நிற்கிறதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். மலை உச்சி தெரியுது கடல்ல, நீங்க ஏதோ முகடு தெரியுதுன்னு நினைப்பீங்க, கீழே ஒரு மலை கிடக்குது. 30 வருட பயணம் சாதாரணமா கிடைக்காதுங்க. வாழ்க்கையில் நம்மை நாமே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என் தோழமைகளை, என் தமிழ் உறவுகளை கற்றலை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் நம்மை விட்டு பறிபோகும், கற்றது மட்டும் எங்கேயும் போகாது, அது பயன்படும். அடுத்த கட்டத்திற்கு ஆனா எதை கத்துக்கிறோங்கிறது இருக்கு. இன்றைய இளைஞர்கள் வியப்பா இருக்குங்க.
வியப்பா இருக்கு. அந்த இளைஞர்களுக்கு தான் சொல்லுகிறேன், கல்வியை கையில் பிடித்துக்கொள். இந்த மொபைலை கையில் இப்படி வச்சுட்டு ஸ்டைலாக போதுங்கல்ல சொல்கிறேன், சூப்பரான ஃபோனை அப்படி வச்சுட்டு அப்படியே நடந்து போறீங்கல்ல, அதால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. முன்னால் இருக்கிற ஆளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ உதாரணத்துக்கு என்ன மாதிரி ஆள் உங்களை அப்படி திரும்பி பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணுமா? கையில் புக் எடுத்துகிட்டு போங்க. புக்குடைய தலைப்பு இருக்குல்ல, பளிச்சுன்னு வெளியில் தெரிகிற மாதிரி எடுத்துகிட்டு போங்க. அந்த மாதிரி நிறைய புக்கு இருக்குது. ஒரு புக்கு சொல்லவா? நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு சொல்லிட்டு பெரியாரை பற்றி பசுகௌதமன் எழுதின ஒரு தொகுப்பு எடுத்துகிட்டு போங்க கையில். நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறது. பார்த்த உடனே பயப்படுவான். இதெல்லாம் வச்சிருந்தா ஆட்டையை போடலாமான்னு பார்ப்பான். திருடவே முடியாதது எது என்றால் கல்வி மட்டும்தான். போர்த்தொழில் பழகுன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு இறையன்பு, கையில் எடுத்துட்டு போங்க. நீர்வழிப்படுவோம்னு ஒரு புக்கு வந்திருக்கு இப்போ, சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல், தேவி பாரதி சாரது, எடுத்துட்டு போங்க, படிச்சிருங்க. வள்ளிசைன்னு ஒரு புக்கு இந்த மண்ணின் மைந்த அழகிய பெரியவன் எழுதியிருக்கார், முடிஞ்சா படிச்சு கடந்துருங்க பார்ப்போம். யோசித்து பார்த்தால் எங்கிருந்து தொடங்குவது என்றால் புத்தகத்தில் இருந்து தொடங்குங்கள், கல்வியிலிருந்து தொடங்குங்கள், கற்றலில் இருந்து தொடங்குங்கள். 1 கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வாய்? ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கி போடுவேன் அப்படின்னு சொல்லாம ஒரு நூலகம் 10 ஏக்கர் வராதான் மேடம்? சரி மேடம். அதாவது உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தானா, அந்த ஞானி கிட்ட ஒருத்தர் ஞானம் பெறத்துக்காக போயிருக்கார். தவன் செய்தா ஞானம் கிடைக்கும். தவன் எப்படி சார் செய்யறது? மந்திரம் சொல்லிட்டே உட்காரு, ஆனா ஒண்ணு செய், மந்திரம் சொல்றதுக்கு முன்னால ஒரு வாழைப்பழம் சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் கேட்டானா, எந்த வாழைப்பழம் சார் சாப்பிடலான்னு? குரு சொன்னாராம், என்ன மந்திரம் சொல்லணும் சார்னு கேட்டா ஞானம் கிடைச்சிருக்கும், எந்த வாழைப்பழம் சாப்பிடுறது சார்னு கேட்டான் பாரு. 1 கோடி ரூபாய்க்கு 10 ஏக்கர் வராது. ரியல் எஸ்டேட்டா? 1 கோடி ரூபாய் கொடுத்தால் நான் நூலகம் கட்டுவேன் என்கிறார் மகாத்மா. அடுத்தது பாருங்களேன், ஒருத்தர் பெரியவர் சொல்றார், இன்னைக்கு நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன், அவர் தாங்க காரணம். பெண்களின் கரண்டிகளை பிடுங்கி புத்தகத்தை கொடுத்தால் போதும், தந்தை பெரியார். தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்றால் ஜவஹர்லால் நேரு. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு தூங்குகிறது என்கிறார் ரசல். மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று கேட்டவுடன் ஐன்ஸ்டீன் சொல்கிறார் புத்தகம். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், எனக்கு சிறையில் புத்தகம் வாசிக்க அனுமதி கொடுத்தால் போதும் என்றார் நெல்சன் மண்டேலா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது தயக்கமின்றி லெனின் சொன்னது புத்தகம். ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்வதற்கு காசு வருகின்ற பொழுது அந்த காசில் முதலில் வாங்குவது புத்தகம் தான் சார்லி சாப்ளின். ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி தரும் ஆகச்சிறந்த பரிசு ஒரு புத்தகம் தான் சர்ச்சில். பயங்கரமான போராட்டங்கள் ஆயுதம் எது என்று கேட்டபொழுது புத்தகம் என்றார் மார்ட்டின் லூதர் கிங். தான் தூக்கிலிடப்படுவதற்கு 1 நிமிடம் முன்பு வரை வாசித்துக் கொண்டே இருந்தார் பகத்சிங். நான் இன்னும் வாசிக்காத ஒரு நல்ல புத்தகத்தை யார் வந்து கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் என் சிறந்த நண்பன் என்றார் ஆபிரகாம் லிங்கன். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனே என் வழிகாட்டி என்கிறான் ஜூலியஸ் சீசர். எனக்கு இதுல எல்லாத்தையும் பிடிச்சது இதுதான். உலக வரைபடத்தில் உள்ள மூலை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா? ஒரு நூலகத்திற்குள் செல். டெஸ்கார்டஸ். போதும் போதும் என்று நொந்து போய் புது வாழ்க்கை தேடுகிறீர்களா? ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்குங்க. இங்கர்சால். சில புத்தகங்களை சுவைப்போம், சிலவற்றை அப்படியே விழுங்குவோம், சில புத்தகங்களை அப்படியே மென்று ஜீரணிப்போம் என்கிறான் பேக்கன். புரட்சி பாதையில் கைத்துப்பாக்கிகளை விடவும் மிகப்பெரிய ஆயுதங்கள் புத்தகம் என்பது லெனினுடைய டைரி குறிப்பு. உண்மையான வாசியகன் ஒருபோதும் வாசித்து முடிப்பதே இல்லை என்கிறார் ஆஸ்கார் வைஸ்ட். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அப்படி மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு. யாருன்னு கேட்டா பயந்து போவீங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு மனசுக்கான மருத்துவருங்க. அதனால் தான் 7ஆம் நூற்றாண்டில் தன்னுடைய போர்க்களத்திலிருந்து தான் கொண்டு வந்த செல்வங்களிலே மிக முக்கியமான செல்வங்களாக கருதிய அந்த அறிவு பொக்கிஷங்களை தோளிலே எழுதி ஒரு வீட்டில் அடுக்கி வைத்திருந்தான் 7ஆம் பாரோன் மன்னன். அவன் அந்த அறைக்கு என்ன பெயர் வைத்தான் தெரியுமா? மன மருத்துவ நிலையம். புத்தக வாசிப்பு என்பதும் புத்தக அடுக்கு என்பதும் மனதோடு தொடர்பு கொண்டது. நான் இவ்வளவு பேசுகிறேன் என்றால் வாசிக்கிறேன் என்று பொருள். வாசிக்க வாசிக்கத்தான் எவ்வளவு பெரிய பேருண்மைகள் தெரியுதுன்னு இன்னைக்கு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன். நீங்க படிச்சு பட்டம் வாங்குறத பத்தி எல்லாம் நான் பேசவே இல்லை. இந்த 98 மார்க் வாங்குறதெல்லாம் டிஆர்ஓ மேடம் எனக்கு உடன்பாடு இல்லை. 100% அட்டெண்டன்ஸ். என் கிளாஸ்ல ஒருத்தி 98 மார்க் வாங்கிட்டு வரா. மிஸ்
இந்த 7 மார்க் கொஸ்டினுக்கு 5 மார்க் தான் போட்டிருக்கீங்க. போட்டுக்கோ, 2 மார்க் நீயே போட்டுக்கோ. என்கிட்ட ஏன் வர? ஒரு ஆள் 98 வாங்கிட்டு 1 வாங்கி 2 வாங்கிட்டு 1 சிரிக்குது. 2 என் கிளாஸில் தான் 2 வாங்கிட்டு அது 98 கிட்ட பேசினா தான் வைத்தறிச்சல். ஏன் அழுகுற லூசா நீ? ஏன் அழுகுற? 2 மார்க் எங்கன்னு கேட்டு எங்கள் அப்பா அடிப்பார். சி என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. அப்படியும் இருக்கக்கூடாது, இப்படியும் இருக்கக்கூடாது. நான்லாம் 10th ரேங்க் தான். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க எங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. நான் 10th ரேங்க் தான். நான் எங்கே இருக்கிறேன்றதை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு தெரியும். மார்க் பின்னாலேயே ஓடாதீங்க. படிக்கிறாங்களா? படிச்சா புரியுதா? படிச்சது ஞாபகம் இருக்குதா? இதெல்லாம் தான் முக்கியம். இப்போ படிச்சா மறந்து போயிடுது. பல பேருக்கு இது சிக்கல். அப்படிதானே? அம்மாப்பா ஆமாங்கிறாங்க, பசங்க முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. மகாபாரதத்தில் கர்ணனுக்கு கிடைச்ச ஆகப்பெரிய சாபம் எது தெரியுமா? முக்கியமான நேரத்தில் படித்ததெல்லாம் மறந்து போகும். பெரும் சாபம் அது. என் வாழ்க்கையின் வரமே அதுதான். சின்ன வயசில் படித்தது கூட ஞாபகம் இருக்கு. ஏன் தெரியுமா? தேவையில்லாத குப்பைகளை போட்டுக்கிறது இல்லை. தேவையில்லாத குப்பைகளை நிரப்புகின்ற பொழுது தேவையான விஷயங்கள் கழிந்து போகும் என்பதனை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை நேற்று படிச்சங்க, தன்னை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. ஆக்சுவலா முடியாது. தன்னை உணர்தல் என்பது முடியாது. தன்னை உணர்தல் என்பது ஒரு பயணம். ஓஷோவனுடைய ஒரு கருத்து படிச்ச நேற்று. உன்னை உணர்ந்து கொள். உன்னை உணர்ந்து கொள்ள நீ தவறினால் தன்னை உணராதவர்களுடைய பேச்சிற்காக உன் வாழ்க்கையை செலவழிக்க வேண்டி வரும். இவ்வளவு பெரிய விஷயம் அவன் சொல்லிட்டு போறான். ஆழமாக நாம் யார், நம்முடைய விஷயங்கள் எது என்று தெரிந்து கொள்வதற்காக வாசிக்கிறோம். நேற்று நான் சில விஷயங்களை உங்களுக்கு நான் விளக்கிட்டு போலான்னு நினைக்கிறேன். இது நான் வேற எங்கேயுமே சொன்னதில்லை. ஏன்னா காலையில தான் தகவல் எனக்கு வந்தது. பாருங்க, ஒரு நுட்பமா உள்வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு புக்கு வாசிக்கும் பொழுது ஒரு புத்தகம் ஒரு விஷயத்தை கொடுக்குது இல்ல. 600 பக்கம் புத்தகம் வாசிச்சீங்கன்னா 482வது பக்கத்துல 3வது பத்தியில 4வது சொல் உங்களுக்கான சொல்லா இருக்கும். அந்த சொல்லை கண்டுபிடிக்கத்தான் 482 பக்கம் படிக்கணும். சும்மா அந்த சொல் நிக்காது முன்னால. இது ஒரு பயணம் தான். அதில் எது கிடைக்கிறது அது வேட்டை. அந்த வேட்டையை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? பாருங்க, கரூர்ல நேத்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி நான் எப்படி விளக்க போறேன்னு எனக்கு தெரியாது. கடவுள் கிட்ட கொடுத்துட்டேன். உள்ள இருக்கு கருத்து. நான் என் சொல்லை வேண்டுகிறேன், என் இறைவனை வேண்டுகிறேன். நான் எதை நினைக்கிறேனோ அதை இந்த வாயின் வழியாக, ஒலியின் மூலமாக, தமிழ் மொழியின் மூலமாக என்னை கேட்போரை கொண்டு போய் வார்த்தை குலையாமல் சேர்ப்பாயாக இறைவா. இந்த பிரார்த்தனையோட நான் பேசுறேன். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே பெரிய பிரச்சனை என்னன்னா கம்யூனிகேஷன் கேப். நாம சொல்றது ஒண்ணு, அவங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. நான் அப்படி சொல்லவே இல்லப்பா, நீ தான்ப்பா அப்படி புரிஞ்சுக்கிட்ட. நான் ஒருத்தங்களை உடம்பு சரியில்லைப்பா, இப்ப உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன். என்ன திமிரா கேக்குது பாரு பர்வீன். நாம சொன்னது வேற, நம்ம நினைச்சது வேற, வாயிலிருந்து வந்த சொல் வேற. சொல்லினுடைய காயின் அவங்க புரிஞ்சுக்கிட்ட மனநிலை வேற. நேற்று கரூர்ல நடந்திருக்க இந்த ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்டை சந்தித்த அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர்களுடைய அந்த இழப்பிலே நான் அவர்களோடு அந்த துக்கத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து பேசுவதற்கு காரணம், நாம் அப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கின்ற பொழுது எப்படி நடந்து கொள்வது என்றது. ஒரு ஆவின் பூத் நடத்துகிற ஒருத்தர் கரூர்ல ஆஃபீஸ் மூடிட்டு வெளியில வந்திருக்கார். அவர் கார் நின்று இருக்கு. காரை எடுக்க போகும்போது காருக்கு அடியில் கொஞ்சம் ஒரு சாரப்பாம்போ ஒரு நாகப்பாம்போ சேர்ந்து இருந்திருக்கு. சரியா? இவருக்கு வீட்டுக்கு போக அவசரம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு குச்சியை எடுத்து அதை தட்டியிருக்கார். சாரப்பாம்பு ஓடிருச்சு. பாருங்க, நாகப்பாம்புக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா சூழல் அசாதாரணமான சூழல். அசாதாரணமான சூழல் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்க உங்களை பற்றி மட்டுமே கவலைப்படாமல் அதை எப்படி அணுகுவது என்று புரிந்து கொள்வதற்கு பெயர் தான் கல்வி. பிசிக்ஸ் 10th படிக்கிறோம்ல, பஸ்ல இருந்து இறங்கும் போது பஸ் ஓடுற அளவுக்கு தான் ஓடணும் அப்படின்னு புரிஞ்சுதுன்னா நீ 10th பிசிக்ஸ் படிச்சதுக்கு அர்த்தம். இறங்கி பின்னோக்கி ஓடுனா கீழே விழுந்துருவ, அப்படின்னா நீ பிசிக்ஸ் சரியா படிக்கலன்னு அர்த்தம். படிப்புங்கிறது என்னதுங்கிற நான் நம்ம சூழல்ல எல்லாம் நல்ல மார்க் வாங்கிட்டு ஏதோ யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கலெக்டர், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், நீட் படிச்சு டாக்டர், மற்றவங்க எல்லாம் யாருங்கிற நான் எல்லாம் படிச்சவன் இல்லையா? அவனுக்கு அறிவு எல்லாம் ஒரே பக்கத்துல போய் ஓடக்கூடாதுங்கிறதுனால சொல்றேன். கோவம் வந்துருச்சா நாகப்பாம்புக்கு? அது என்ன பண்ணிருக்குங்க, வேகமா சுத்தி படம் எடுத்திருக்கு பாருங்க முன்னால. அதை பார்த்து பயந்துட்டாருங்க.
பயந்து பின்னால ஓடி வந்தார் பாருங்க, கால் தடிக்கு விழுந்து தலையில் அடிப்பட்டு இறந்துட்டேன். பாம்பு கடிச்சு இறக்கல. நான் இந்த சூழல் உங்களுக்கு முன்னால வீசுறேன். ஒரு முறை என்னுடைய கிச்சன்ல, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க கிச்சன்ல எலி வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயம். இவனோட துள்ளி குதிச்ச பாருங்க. எப்பவுமே எங்க பாப்பா என்ன அடிச்சது கிடையாது. முதுகுல பல்லார்னு ஒன்று வச்சார். எலி மேல விழுந்ததுன்னா சாவ மாட்டேன், இப்படி விழுந்தனா செத்துருவேன். சின்ன வயசுல நான் கேட்டதுங்க, சின்ன வயசுல நான் கேட்டது, how to deal with unexpected situations. அசாதாரணமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான திடம் இருக்கல, புத்தி வலிமை இருக்கல, அதுக்கு பேர் தான் கல்வி. இந்த கல்வி வெறும் பட்டங்களால் வராது. அவேர்னஸ், தொடர்ந்து அவேர்னஸ்ல இருக்கணும். தொடர்ந்து நீங்கள் அந்த விழிப்புணர்வில் ஆமாவா ஆமாவா ஆமாவான்னு கேட்கறது இல்லை. யாரோ ஒன்று சொன்னாங்க, இப்படி இப்படி சொல்றாங்களாமே, அப்படி சொல்றாங்களாமே எல்லாம் நம்பாத. சட்டத்திற்கு முன்னால் ஒரு சிக்கல் இருக்கின்ற பொழுது அந்த சிக்கலை அவர்கள் பார்ப்பார்கள், சொல்வார்கள், பத்திரிகையில் வரும், அப்போ நம்பு. கல்வி என்பது என்ன? ஆமாமே அப்படியாமே. நான் ஒரு ஒரு ரகசியத்தை சொல்லவா? உங்களை நீங்கள் யாரையேனும் நேசிக்கிறீர்களா? இந்த சகோதரி சொல்றது மனசில் எழுதி வச்சுக்கோ. ஒருவரோடு நீங்கள் உறவாக இருக்கிறீர்கள் என்றால் அவர்களை பற்றி தெரிந்ததை நம்புங்கள், அவர்களை பற்றி கேட்பதை நம்பாதீர்கள். பல இடங்கள்ல சிக்கல். கேட்கறது, பார்க்கறது, எழுதுறது, வாசிக்கிறது. போன புக் ஃபேரில், ஏதோ ஒரு புக் ஃபேரில் சொன்னேன், பேசிடுங்க பேசிடுங்க. ஏன் பேசிடுங்கன்னு சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் நம்ம அம்மா அப்பாவுக்கு இல்லை தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணும்போது, கிராமத்தில் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, இந்த நிலத்தை பற்றி ஒரு பிரச்சனை இருக்குப்பா, ரொம்ப நாளாக பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, உன்னுடைய அண்ணனுடைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, என்னன்னு தெரியல, அப்பாவுக்கு கால் முட்டு வலியாக இருக்குது, வீட்டுக்கு ஒரு 8 வந்துட்டு போறியா? இந்த ஒரு வீட்டுக்கு ஒரு 8 வந்துட்டு போறியாங்கிறது என்னது? நேரில் சந்திப்பது, நேரில் பேசுவது. இனி குறைஞ்சிருச்சுங்க. எப்படி நம்மை நாமே சந்திப்பதற்கு நாம் தயங்குகிறோமோ அப்படி அடுத்தவர்களிடத்தில் சந்தித்து உட்கார்ந்து பேசுவதை சமீப காலங்களில் இந்த தலைமுறை தவிர்த்து வருகிறது. உட்கார்ந்து பேசுவதற்கான மொழி இல்லை, ஒருவர் பேச கேட்பதற்கான மனதிடம் இல்லை. இதோ இந்த பாம்பு விஷயத்தில் அவர் பட்ட அந்த தவிப்பு போல் தான் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளே இந்த நிதானம் வரணும்னா இந்த குறைச்சி இதை கூட்டணும். பெரிய பிராக்டிஸ் அது. மனபலம், அசாதாரணமான சூழ்நிலைகளை எப்படி அணுகுவது. இன்னொரு குறிப்பு சொல்றேன், நான் மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிட்டே சொல்றேன். உங்களுக்கு ஒரு அசாதாரணமான சூழல் வரும், அப்பொழுதுதான் சில விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு கோழி குஞ்சுகளை பிடிக்கிறதுக்காக பருந்து வருது. கோழி என்ன பண்ணும்? பருந்த அடிக்குமா? அடிக்குமா? சும்மா இருக்கும்போது அடிக்குமா? அடிச்சா என்ன ஆகும்? அசாதாரணமான சூழல் அடிச்சா பருந்து விலகும், சாதாரணமான சூழல் அடிச்சா கோழி சாவும். அந்த எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜிக்காக வெயிட் பண்ணுங்க. எந்த எனர்ஜிக்கு முன்னாலும் உங்களுடைய சக்தி நிலையை கீழே போடாமல் உங்களால் ஒண்ணும் இல்லைங்க. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னங்க? மனஸ், இத்தாலிய சொல். குதிரை இருக்குல்ல, அந்த குதிரை என்னுடைய பவரை ஹேண்டில் பண்றதுக்கு பேர் பவர் ஹேண்ட்லிங்னு பேர். மேனேஜ்மெண்ட்னா இந்த பவரை ஹேண்டில் பண்றோமா? கோபம், சோகம், சந்தோஷம், இந்த எல்லா உணர்வுகளையும் மேனேஜ் பண்றதுக்கான புத்தி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க கல்வியாளர். அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை சொல்றேன். தலைமை குணம் இருக்குல்ல, நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கணும். உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாருமே அடுத்தவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு தானேப்பா? ஏன்பா பெரியவங்க பதில் சொல்லுங்க, சின்ன பசங்க சூப்பரா சொல்லுவாங்க. ஏன்னா அம்மா அப்பா கூட உங்களுக்கு முக்கியம் இல்லை. ரொம்ப இப்போ ஏதோ ஒரு படம் வந்திருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் பற்றி, எல்லாம் பார்த்துருங்க. என்னப்பா? என்ன மொழி படம் மேடம்? இப்போ சமீபத்தில் ஏதாவது படம் பார்த்தீங்களா? வேற படம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் விஜய் சார் படம். என்ன படம் பாப்பா? யாரு இயக்குனர் தெரியுதான்னு பார்த்து. ஜெயிலர் படம் யாரு இயக்குனர்? சொல்லுவீங்க. நெல்சன்ல மண்டேலாங்கிறது எனக்காக சொன்னானா, நீ சந்தோஷப்படுவேங்கிறதுனால ஒரு பேரை சேர்த்து சொல்றான். நான் அந்த தம்பியே கேட்குறேன், பார்த்துட்டேன் நீ யாருன்னு. 25வது வருஷம்ப்பா, டீச்சரா, ஸ்பீக்கர் இல்லை, நான் டீச்சரு.
இந்த இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குதுல்ல, அதுக்கு ஒரு இயக்குனர் இருக்கிறார். அவர் பேர் என்னப்பா? ஜெயிலர் படம் இயக்குனர் தெரிது. இப்போ சமீபத்தில் வந்த படம் என்ன மொழின்னு தெரிது. லியோ படத்தினுடைய இது என்னன்னு தெரியுது, எல்லாம் தெரியுது. நான் ஒரு நான் அம்மா ஏன் இதை சொல்கிறேன், உன் நல்லது அதான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இதுவும் தெரியும் அதுவும் தெரியும். நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா, நீ இந்த படங்கள்லாம் சொல்லும்போது இந்த படங்களுடைய பெயர்கள் எல்லாம் சொன்னல, குட். ஆனால் யாருக்கு குட்டுனா, உனக்கு என்டர்டைன்மெண்ட்க்கு குட்டு. உண்மையாகவே யாருக்கு குட்டுனா, யார் பேரை சொன்னியோ அவங்களுக்கு குட்டு. ஏன்னா அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க, உனக்கு தெரிய அவங்க பிரபலமாவாங்க. நான் இந்த ரெண்டாவதா சொன்னல, இஸ்ரோ அமைப்பு என்னுடைய இயக்குனர் சோம்நாத்னு பேர் இருக்கு. அவரை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டனா, நீ நிறைய சம்பாதிக்கலாம், நீ நிறைய படிக்கலாம், நீ நிறைய பயணம் செய்யலாம், நீ நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், நீ பெரிய ஆளா வரலாம். யாரை தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லதோ அவங்கள தெரிஞ்சுக்கோ. அதுக்குதான் படிப்பு. நாம் அறிவை விரிவு செய் என்கிறோம். இந்த குழந்தைகள் மீது தவறு இல்லை பெருமக்களே. அவர்களுக்கு நாம் என்ன கொடுத்திருக்கிறோமோ அதை தானே அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவு உலகம் விரிந்திருக்கிறது. அப்படி விரிந்திருக்கக்கூடிய உலகத்தில் அவர்களை வழிபடுத்துவதற்கான வல்லமை, லீடர்ஷிப். நான் தான் அந்த பையன் கிட்ட கேட்டேன், உனக்கு அடுத்தவர்களுக்கு நிறைய நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்க, குட். உனக்கு நீயே நல்ல ஃப்ரெண்டா இருக்கியா? உனக்கு நீ நல்ல ஃப்ரெண்டா? உன் ஃப்ரெண்டு ஏதேனும் தப்பு செய்யும்போது, மச்சான் செய்யாதரான்னு சொல்றல, நீ உனக்கே செய்து கொள்ளுகின்ற பொழுது நீ சொல்கிறாயா இது தவறு என்று? முதல்ல நீ உனக்கு நீ லீடர் ஆயிரு. முதல்ல உனக்கு நீ ஃப்ரெண்ட் ஆயிரு. அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு இருக்கலாம். உனக்கு நீ ஃப்ரெண்டா இல்லையே. ஒரு தாயும் தகப்பனுக்கான கவலை எது? அடுத்தவர்களுக்காகவே இருக்கிறானே, அவனை பற்றி யோசிக்க மாட்டேன் என்கிறானே. உன்னை பற்றி நீ சிந்தித்து உன்னுடைய சிந்தனையை அதிகப்படுத்திக் கொண்டு நீ ஃப்ரெண்டா இருக்கிறதுனால அந்த மகனுக்கு அந்த தோழனுக்கு ஏதேனும் நன்மை நடக்குமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்கிறாயா? இதற்கு செய்ய வேண்டிய வேலை என்ன என்றால், தொடங்கு, உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள தொடங்கு. எதை கற்றுக்கொள்கிறாய் என்பதிலே கவனமாக இரு. இப்போ பாருங்க, நெகட்டிவ் தாட்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்ட நான் பார்க்குற மாதிரி. ஏன்னா நான் 25 வருஷம் சொன்னேன், தம்பிக்கு தெரியும். நாங்கள் காலேஜில் இருக்கும்பொழுது ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு தெரியும். இந்த பாய்ஸில் இந்த குழந்தைங்களாம் நல்ல குழந்தைங்க தான். அம்மா அப்பாக்கு இவங்களுக்கு 2 ஃபேஸ் இருக்குது. இந்த 2வது ஃபேஸ் என்ன தெரியுமா? பாட்ஷா படம் பார்த்தீங்களா? என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த இன்னொரு பேர் டீச்சருக்கு தான் தெரியும். அதனால ரொம்ப என்ன கவனமா பார்த்துப்பாங்கன்னா, அம்மா அப்பாவும் டீச்சரும் சந்திக்காம பார்த்துப்பானுங்க. என்ன தெரியல, நான் அந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம். இந்த பசங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, எனக்கு ஸ்கிரிப்ட் வேற. பசங்க வந்துட்டனால பசங்களுக்கு சொல்றேன், என் குழந்தைகள் இல்லையா. இந்த வயதில் எனக்கு மகன் இருக்கிறான், என் பிள்ளைகள். அதனால சொல்றேன். பார்ப்பா, தொண்டை மண்டலத்தில் சொல்றது கொஞ்சம் எக்ஸாஜுரேஷனா இருந்தா கூட, அம்மா தானே, அம்மா அப்படிதான் பேசுவேன். அப்படி 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 கடந்து போ. அம்மாவுக்கு திட்டி தான் 2 தோசை தான் கேட்பேன், 3வது தோசை திட்டி கொடுக்கும். உலகம் 2 தோசை கேட்டேன்னா திட்டி 1 கொடுக்கும். அம்மாவுக்கும் உலகத்துக்கு இருக்கிற வித்தியாசம் தான். அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. சாப்பிடு, சாப்பிடலன்னா உடம்பு என்ன ஆகும்? நீ 2 தான் போதும், நான் 3வதா அதிகமாக கொடுக்கும் அம்மா. 2 கேட்ப, 1 போதும்னு உலகம். இதுதான் வித்தியாசம். வீடு ரொம்ப அழகானது, வீடு ரொம்ப பாதுகாப்பானது. வீட்டை சரியாக பயன்படுத்துங்கள். பல பேரிடத்தில் வீடுகள் இல்லை. இருக்கின்றவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான்